நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய நிலம் உயிர் தொழும் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய பதிவுல வாழைக்கன்று, அதுவும் நாட்டு வாழைக்கன்று எப்படி நம்ம தோட்டத்துல நட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச அம்மா கிட்ட இருந்து இந்த கட்டைய வாங்கி வந்தோம். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 அடி ஆழம் 1 அடி அகலத்துக்கு குழி எடுத்து ஆற போட்டாச்சு. குழிய ஏன் ஆற போடணும்னா, உள்ள இருக்கிற சூடு எல்லாம் வெளியேறி தரையோட டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கன்று நட்டா கன்று வெம்பி போகும் பிரச்சனையெல்லாம் வராது. அதோட கன்றுகள் நடுறதுக்கு முன்னாடி கட்டையில இருக்கிற வேர்கள் எல்லாம் இப்படி வெட்டி விட்டுடணும். அப்பதான் சீக்கிரம் புது வேர்கள் உருவாகி கன்று நல்லா வளர ஆரம்பிக்கும். நடும்போது நான் இன்னைக்கு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, நல்லா மக்கிய தொழு உரம், அதோட மணல் சேர்த்து நட்டோம். உங்களுக்கு கிடைச்சா சூடோமோனாஸ் விரிடி சேர்த்துக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு சேர்ப்பதால வேர் அழுகல் நோயில இருந்து தப்பிக்கலாம். கன்று வச்சிட்டு சுத்தி இருக்க மண்ணை நல்லா மிதிச்சு விட்டுடுங்க. இப்படி மிதிச்சு விட்டா உள்ள காத்து போகாது, தண்ணி ஊத்தும் போது கட்டையும் ஆடாது, சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும். சுத்தி இருக்க மண்ணை எடுத்து வட்ட பாத்தி மாதிரி கட்டியாச்சு. இப்ப தண்ணி விடுறது ஈஸியா இருக்கும். வச்சு 1 வாரத்திலே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1 மாசத்துல 3 இலை விட்டுடுச்சு. இனிமே இதோட வளர்ச்சி வேகமா இருக்கும். முறைப்படி தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு வந்தா 10 மாசத்துல நமக்கு நல்ல பலன் கிடைச்சிடும்.